இந்த வீடியோவில் வந்து நம்ம சேஃப் அபார்ஷன்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐம் டாக்டர் கிருத்திகா மணிமாறன், கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், சிஎம் ஹாஸ்பிட்டல், நங்கநல்லூர். அபார்ஷன்ஸ் வந்து ரெண்டு வகையான கண்டிஷன்ஸ்க்காக நடக்கும். ஒன்று வந்து தம்பதியருக்கு இப்போ அந்த ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணல அப்படின்னு இருக்கும்போது அவங்க எம்டிபி, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சின்றதை பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்லை இப்போ பேபி வேணும்னு நினைக்கிறீங்க ஆனால் க்ரோத் சரி இல்லைன்னா எம்டிபி பண்ணக்கூடிய அந்த நிலைமை வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து அன்பிளான்ட் ப்ரெக்னன்சிஸ்னால வரக்கூடிய விளைவுகளை நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து நம்ம கரெக்டான கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்ணி தேவையில்லாத ப்ரெக்னன்சி ஏற்படுறத வந்து தவிர்க்கிறது தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸு. ஒருவேளை அதை மீறியும் உங்களுக்கு கரு உருவாயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சேஃபான முறையில் அந்த ப்ரெக்னன்சியை அபார்ட் பண்ணுறதே நல்லது. இதுக்கு வந்து நம்மளா வந்து ஃபார்மசிக்கு போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோன்னா அதனால வரக்கூடிய ஆபத்துகள் நிறைய இருக்குது. கர்ப்பப்பைக்கும் ஆபத்து ஏற்படலாம், ஹெவி ப்ளீடிங் ஏற்படலாம், அண்ட் ஈவன் உயிரே போகிற அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம். இதனால தான் இந்த மாதிரி டைரக்ட் சேல்ஸ் ஆஃப் அபார்ஷன் பில்ஸ் ஃப்ரம் த ஃபார்மசியை அரசாங்கம் வந்து அதை வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக அதை போட்டிருக்காங்க. இது போத் அந்த மருந்துகளை அப்படி கொடுக்கக்கூடிய ஃபார்மசி அண்ட் வாங்கக்கூடிய நபர்கள் ரெண்டு பேர் மேலுமே இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக தான் நம்ம அரசியல் சாசனம் சொல்லுது. ஸோ நம்ம லீகல் ஃப்ரேம் ஒர்க்கு உட்பட்டே இந்த எம்டிபி ப்ரொசீஜரை நம்ம மேற்கொள்ளலாம். அதுதான் வந்து சேஃபான ப்ராக்டிஸ் ஆகும். உங்கள் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா முதல்ல கரு வந்து கர்ப்பப்பை உள்ளதா இருக்கா அப்படின்றத அவங்க ஊர்ஜிதப்படுத்துவாங்க. கரு உள்ளதா இருக்குது அப்படின்னாக்கா அந்த கருவோட சைஸு, வளர்ச்சி இதை பொறுத்து உங்களுக்கு வெறும் மாத்திரை மூலியமாகவே அதை அபார்ட் பண்ணலாமா, இல்லை ஒருவேளை உங்களுக்கு டிஎன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ப்ரொசீஜர் மயக்கம் கொடுத்து வலி இல்லாமல் கர்ப்பப்பை உள்ளே இருந்து அந்த கருவை வந்து வெளில நீக்கிறதுக்கான வழி மருத்துவத்தில் இருக்குது. இந்த ரெண்டு ப்ரொசீஜர் என்ன டோஸ் உங்களுக்கு கொடுத்தா கரெக்டாக வேலை செய்யும், எந்த ப்ரொசீஜர் மெடிக்கல் மெத்தட் பெட்டரா, சர்ஜிக்கல் மெத்தட் பெட்டரா, இதெல்லாம் உங்கள் டாக்டர் தான் கருவோட சைஸு, பேஷண்ட்டோட கண்டிஷன், இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி டெலிவரி ஆயிருக்கு, இதெல்லாம் பொறுத்து எத்தனை குழந்தைகள் இருக்குது, இதை பொறுத்து தான் வந்து உங்கள் மருத்துவர் வந்து முடிவு பண்ணுவாங்க. தானாக பண்ணிக்கிட்டா ஒரு சில ஒருவேளை எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருந்து கரு வந்து டியூப்பில் தங்கியிருந்தா, இல்லை கரு வந்து சரியாக வளராமல் இருந்து, இல்லை அதிக வளர்ச்சி கம்மியாக மாத்திரை எடுத்துக்கிட்டாலாம் பல பிரச்சனைகள் வரும். இது மாதிரி மாத்திரை சாப்பிட்டுட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட போனால் பல குழப்பங்கள் அவங்களுக்குமே ஏற்படும். வெதர் ப்ரெக்னன்சி கிளியர் ஆயிடுச்சா இல்லையான்றத கரெக்டாக நிர்ணயிக்கிறதுல உங்கள் ஹெல்த்தையும் உங்கள் யூட்ரஸோட ஹெல்த்தையும் கருதி நம்மளா வந்து அந்த மாத்திரையை வாங்கி போட்டுக்க கூடாது. ஒருவேளை உங்களுக்கு வளர்ச்சி சரியில்லாத காரணத்தினால் எம்டிபி பண்ணக்கூடிய நிலைமை ஒரு சிலருக்கு வரலாம். அப்படி வருதுன்னா என்ன காரணத்தினால இப்படி வளர்ச்சி சரியில்லாமல் போச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் த டைம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இந்த மாதிரி கருசிதைவு ஆனதற்கு. அதை வந்து கண்டுபிடிக்கணும். தகுந்த நிபுணராண்ட போனீங்கன்னா தான் அது என்ன காரணன்றத அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நிறைய வாட்டி இதை பற்றி அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாத போது என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆல்வேஸ் தெர் இஸ் சம் ரீசன். 70-80% ஆஃப் த டைம் ரீசன் இருக்குது. 20% ஆஃப் த டைம் தான் ரீசனே இல்லாமல் அபார்ட் ஆகுது. ஒரு தடவை ஆனால் கூட பரவாயில்ல, திருப்பி திருப்பி அபார்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னா நீங்கள் கரெக்டான டாக்டரை போய் பார்க்கணும். இந்த மாதிரி கேசஸை ஹேண்டில் பண்ணுறக்கூடிய டாக்டர்ஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்கள் கேள்விகளுக்கான விடை கிடைக்கும். அதில் என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆனாதான் மறுபடியும் ஒரு வாட்டி இந்த மாதிரி அபார்ஷன் நேராமல் இருக்கும். ஸோ என்ன காரணம்னே கண்டுபிடிக்காம திருப்பி திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகி திருப்பி அபார்ட் ஆகிட்டே இருந்தேன்னா அது வந்து அந்த பெண்ணோட ஹெல்த்துக்கும் அது வந்து ஒரு மைனஸாக போகும். அதுக்கப்புறம் வந்து மன உளைச்சலோ ரொம்ப ஒரு விரக்தியோ அந்த தம்பதியருக்கு ஏற்பட நேரிடலாம். எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜ் ஆகிறவங்களுக்கான பிரத்யேக சிகிச்சையை கொடுக்குறோம். அதில் தேவையான ஒரு சில பேசிக் டெஸ்ட், ஒரு சிலருக்கு அட்வான்ஸ் டெஸ்ட், இதை பண்ணி என்ன காரணத்தினால இப்படி ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்றத கரெக்டாக டிட்டர்மின் பண்ணி அதுக்கான சிகிச்சையை கொடுத்தா 80% ஆஃப் த டைம் இந்த மாதிரி ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜ் ஆகிறவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகாமல் எங்களால் தடுக்க முடியுது.
ஸோ நல்ல சக்ஸஸ் பர்சன்ட் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கரு உருவாகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்லி அது தங்கி வளர்றதுல தான் பிரச்சனை. ஸோ சில ஸ்மால் சேஞ்சஸ் இன் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே இவங்களுக்கு தே கேன் கோ ஹோம் வித் அ பேபி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எந்த 2 பிரச்சனையும் ஏற்பட்டால் சேஃபாக எது நல்லதோ, எதில் எந்த ஒரு பின்விளைவுகளும் ஏற்படாதோ அதை செஞ்சு வெற்றி அடைய உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Best Fertility Hospital in Chennai. CM Hospital, Nanganallur, Chennai 61.